அறிவியல் என்பது பொது உடைமை, எல்லோருக்கும் சம்பந்தப்பட்டது. ஆனால் அவ்வளவு சாதாரணமாக நமக்கு தந்துவிட மாட்டார்கள். வெளிநாட்டினர் கண்டுபிடிப்புகளை நமக்கு சாதாரணமாக தந்துவிட மாட்டார்கள். ஏனென்றால் அந்தந்த நாடு உயர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் காலாவதியான கண்டுபிடிப்புகளை மட்டும்தான் நமக்கு தருவார்கள். காலாவதியான தொழில்நுட்பத்தை தான் நமக்கு தருவார்கள். இந்த நேரத்தில் இந்த நாளில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய விஞ்ஞானி என் வளர்மதி அவர்கள். நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால், கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை அழைத்தோம். அப்போது அவர் பணியில் இருந்தார். பணி நிறைவு பெறவில்லை. இன்னும் வேடிக்கை என்னவென்றால், வேளாளர் கல்லூரியிலே மக்கள் சிந்தனை பேரவை கிளை தொடங்கப்பட்ட போது ஏறத்தாழ 1400 மாணவர்கள் அந்த கிளையிலே உறுப்பினர் ஆனார்கள். அந்த தொடக்க விழாவில் அந்த பிரம்மாண்டமான கஸ்தூரிபா அரங்கில் நான் உரை நிகழ்த்திய போது, மாணவிகளே ஒன்றை மறவாதீர்கள், நான் வளர்மதி என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான அறிவியலாளரை நம்முடைய கல்லூரிக்கு நான் அழைத்து வருகிறேன். அவர்களை நேரடியாக நீங்கள் பார்க்கிற வாய்ப்பை நான் ஏற்படுத்துகிறேன். இது வாக்குறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அந்த வாக்குறுதியை அந்த கல்லூரிக்கு என்னால் நிறைவேற்ற முடியாவிட்டாலும் ஒரு 6 ஆண்டுகள் கழித்து இப்போது நம்முடைய கொங்கு கலை அறிவியல் கல்லூரி அந்த வாக்கு நிறைவேறுகிறது. என்னை பொறுத்தளவிலே அல்லது மக்கள் சிந்தனை பேரவை பொறுத்தளவிலே இப்படிப்பட்டவர்களை பார்ப்பது ஒரு பரவசம். அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை அல்லது அறிவியல் சாதனையாளர்களை நாம் பார்த்து பரவசம் அடைய வேண்டும். அவரை பார்த்தேன், எனக்கு உற்சாகம் பிறந்தது. சில சமயங்களிலே சிலரை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சி வளர்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவி, சி வளர்மதி. அவர் எங்கு படித்தார் என்றால் சத்தியமங்கலத்திலே படித்தார். என்ன படித்தார் என்றால் மேல்நிலை 2ஆம் ஆண்டு படிக்கிறார், ஹையர் செகண்டரி. அவர் குடும்ப பின்னணி என்ன? அவங்க அப்பா கார் டிரைவர், அம்மா கூலி வேலை செய்யக்கூடிய சாதாரண கல்வி பின்புலம் இல்லாத ஒரு சாதாரண குடும்பம். மிக மிக கல்வி பின்புலம் இல்லாத குடும்பம், வசதி இல்லாத குடும்பம், வாய்ப்பு இல்லாத குடும்பம். அரசு பள்ளி மாணவி. அவர் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று உதயச்சந்திரன் IAS, அவர் கலெக்டர், ஈரோடு கலெக்டர். அவர் திடீரென்று எங்கோ சத்தியமங்கலம் சென்றவர் அந்த பள்ளிக்கூடத்தை விசிட் போகலாம் என்று சொல்லி அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து இறங்குகிற போது ஒரு கலெக்டர் இறங்கினால் எப்படி இருக்கும், அதிலும் உதயச்சந்திரன் போன்ற கலெக்டர்கள் வருகிற போது உடனே அது ஒரு பெரிய கம்பீரமாக இருந்திருக்கிறது. அந்த பரவசம், அதை பார்த்த உடனே இந்த பெண்மணிக்கு IAS தெரியாது, ஒன்றும் தெரியாது. சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்து சாதாரண பள்ளியிலே, அது கிராமப்புற பள்ளியிலே படிக்கிற ஒரு மாணவி. அவருக்கு என்ன கலெக்டர் என்றால் இவ்வளவு பெரிய மரியாதை? அங்க வந்தது ஒரு வேலை அல்ல, ஒரு விழா அல்ல, ஒரு விசிட். சும்மா வருகிறார், வந்த இடத்துல ஒரு அரசு பள்ளியை பார்வையிடுகிறார். ஆனால் அதை பார்த்து அந்த மாணவி பின்னாலே IAS தேர்ச்சி பெற்று விட்டால் அந்த மாணவி. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்த அந்த மாணவி IAS தேர்ச்சி பெற்ற பிறகு பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்த போது சொன்னார், எங்கள் பள்ளிக்கு உதயச்சந்திரன் IAS கலெக்டர் வந்தார், அதை பார்த்தோம், பரவசம் அடைந்தோம். கலெக்டர் என்றால் இப்படித்தான் இருப்பாரா? கலெக்டர் என்றால் இவர் மரியாதையா? கலெக்டர் என்றால் இவர் அதிகாரமா? ஏன் நாமும் கலெக்டராக வரக்கூடாது என்ற கருத்து விதை என் நெஞ்சில் பதிந்தது. ஆகவே இப்போது நான் படித்தேன், IAS பாஸ் பண்ணினேன். ஆச்சரியமாக இருக்கிறது. அதுபோல இது போன்ற அறிவியலாளர்களை, சிந்தனையாளர்களை, கருத்தாளர்களை, கல்வியாளர்களை நாம் கல்வி நிலையம் தோறும் அழைத்து சென்று இந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது நமது கடமை. மக்கள் சிந்தனை பேரவை ஆண்டுதோறும் அறிவியல் தினத்தை ஏதாவது ஒரு கல்லூரியில் தான் நடத்துகிறது. சென்ற ஆண்டு நந்தா கல்லூரியில் நடத்தினோம். அதற்கு முந்தைய ஆண்டு வேளாளர் மகளிர் கல்லூரியை நடத்தினோம். ஏதாவது ஒரு கல்லூரியை தேர்வு செய்து அந்த கல்லூரி மாணவர்கள் பயன்படுமாறும், வேறு சில மாணவர்கள் பயன்படுமாறும் இதை நடத்துகிறோம். இந்த ஆண்டு நமக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. ஒன்று, தலைமையேற்கிற டாக்டர் PK பொன்னுசாமி அவர்கள். நான் இந்த அருமையான மணிமண்டபத்திலே மாணவ செல்வங்களிடத்தில் கருத்தை பதிவு செய்கின்றேன். டாக்டர் PK பொன்னுசாமி 2 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக விளங்கியவர். சென்னை மற்றும் மதுரை பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக விளங்கியவர். இன்னொன்று, தமிழகத்தின் தலை சிறந்த கல்வியாளர். துணைவேந்தர் என்றால் சாமானியர்கள் கூட இப்போது துணைவேந்தராக வருகிற வாய்ப்பு. சாமானியர்கள் என்றால் அந்த அளவுக்கு ஆற்றல், ஆளுமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட வருகிற வாய்ப்பு கூட சிலருக்கு கிடைத்திருக்கலாம்.
ஆனால் ஒரு 10 துணைவேந்தர் பெயரை நம்ம எப்ப மறக்க முடியாது. நேத்து சுந்தரவடிவேலு என்ற துணைவேந்தரை மறக்க முடியுமா? காமராஜரை எப்படி நினைக்க தோன்றுகிறதோ அதுபோல நேத்து சுந்தரவடிவேலை நினைத்தே ஆக வேண்டும். துணைவேந்தர் என்றால் நேத்து சுந்தரவடிவேலு. நானும் இதே போன்ற கல்லூரியிலே சிக்கனக்கர் கல்லூரியிலே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கடைசி வருஷம் படித்த போது கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக இன்று வெற்றி பெற்றேன். மாணவர் தலைவரான பிறகு நேத்து சுந்தரவடிவேலு என்ற மகத்தான கல்வியாளரைத்தான் நான் முதல்ல இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்தேன். நேத்து சுந்தரவடிவேலு என்ற கல்வியாளர், அதுபோல பாசே குழந்தசாமி என்ற ஒரு கல்வியாளர், இப்படி ஒரு 10-15 டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் என்ற பெரிய துணைவேந்தர். அந்த வரிசையிலே வரக்கூடிய துணைவேந்தர் தான் டாக்டர் பி.கே. பொன்னுசாமி அவர்கள். நேர்மை, திறமை, ஆளுமை, நிர்வாகத்திறன் அனைத்தும் கொண்டவராக இருந்தாலும் இவர் அடிப்படையிலே ஒரு விஞ்ஞானி. அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அழைத்ததற்கு காரணம். அடிப்படையில் அறிவியலாளர், ஒரு மிகச்சிறந்த அறிவியலாளர். இவர் பெயரிலேயே பொன்னுசாமி ஸ்கேல் என்று அமெரிக்காவிலும் பல்வேறு பல நாடுகளிலும் அதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர் பெயரில் ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட அறிவியல் கட்டுரைகள், மிகச்சிறந்த கட்டுரைகள், புகழ்மிக்க சர்வதேச இதழ்களில் சஞ்சிகைகளில் இவரது கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் இவர் எழுதிய ஒரு கட்டுரை, அறிவியல் கட்டுரை, நீங்கள் தேடினால் இந்தியாவிலேயே 2 பேருடைய கட்டுரைகள் தான் உலகம் பூராவிலும் மேற்கோளாக காட்டப்படுகிறது. அதில் ஒருவர் தான் டாக்டர் பி.கே. பொன்னுசாமி. ஆகவே ஒரு அறிவியலாளர், அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட அறிவியலாளர்கள் தமிழ் இலக்கியத்தின்பால் கொஞ்சமும் நாட்டம் இருக்காது. அது இயற்கை. அறிவியலாளர்கள் தமிழ் இலக்கியத்தில் நாட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர் தமிழ் இலக்கியத்தில் முத்திரை பதித்தவர் என்பது மட்டுமல்ல, அறிவியல் சிந்தனைகளை பற்றி தமிழில் ஏராளமான, இதுவரை அவர் எழுதியிருக்கிற நூல்கள் 25க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். அதிலே நாவல்கள், தமிழ் நாவல்கள், மிகச்சிறந்த பரிசுகளை பெற்ற தமிழ் நாவல்களும் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு அறிவியலாளர் ஒரு நாவல் எழுதக்கூடிய நாவல் ஆசிரியராகவும் விளங்கியிருக்கிறார். எத்தனையோ அவர் எழுத்துக்களை எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் விட எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்கு வயது சரியா 85 முடிந்து 86. அதே கம்பீரம். யார் நேர்மையாக இருக்கிறீர்களோ, யார் திறமையாக இருக்கிறீர்களோ, யார் உண்மையாக இருக்கிறீர்களோ, யார் உழைப்பை மதிக்கிறீர்களோ, அவர் யாரை பற்றியும் அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த கம்பீரம் கடைசி வரைக்கும் இருக்கும் என்று சொல்லுவார்களே, அதுபோல அந்த அளவுக்கு கம்பீரமிக்கவர் நம்முடைய பி.கே. பொன்னுசாமி. நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக 5 அறிவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு குழு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அறிவியல் அறிஞர்களை கொண்ட குழு, அறிவியல் ஆலோசனை, ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி செயல்படுகிறது மக்கள் சிந்தனை பேரவை. அதற்கு அறிவியல் ஆலோசனை குழுவின் தலைவராக இருப்பவர் டாக்டர் பி.கே. பொன்னுசாமி. ஆகவே அத்தகைய ஒரு மாபெரும் ஆளுமை இங்கு வந்திருப்பது மகிழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர், நாம் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு இடத்துல இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பது இப்ப ஐஎஸ்ஆர்ஓ. இந்தியாவின் பெருமைகளில் ஒன்று ஐஎஸ்ஆர்ஓ. இந்தியா எந்தெந்த விஷயங்களிலே மார்தட்டிக் கொள்ளலாம் என்ற வரிசை என்று எடுத்துப்படுத்த அது முதலிடத்தில் இருப்பது ஐஎஸ்ஆர்ஓ. ஒரு காலத்தில் எதை எடுத்தாலும் நாசா நாசா என்றுதானே சொல்லிக் கொண்டிருப்போம். ஐஎஸ்ஆர்ஓ நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். டாக்டர் கே. சிவன் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் தானே ஐஎஸ்ஆர்ஓவின் தலைவராக இருந்தார். இப்போதும் ஐஎஸ்ஆர்ஓவின் தலைவராக ஒரு தமிழர் தானே இருக்கிறார். மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள் ஐஎஸ்ஆர்ஓவிலே பணியாற்றினார்கள் அல்லவா? எல்லாவற்றையும் விட சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு மரணம் அடைந்தாரே 91வது வயதில் டாக்டர் ஆர்.எம். வாசகம். அந்த வாசகம் ஐஎஸ்ஆர்ஓ ப்ராஜெக்ட் டைரக்டராக மயில்சாமி அண்ணாதுரை இவர்கள் அத்தனை பேருக்கு முன்னோடியாக விளங்கிய ஆர்.எம். வாசகம் அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர், இதே ஊரை சேர்ந்தவர். அப்படியான அறிவியலாளர். அந்த பட்டியலிலே இப்போது மரியாதைக்குரிய வளர்மதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தயவுசெய்து மாணவ செல்வங்களே, இது சாமானியமான ஒரு நிகழ்வு அல்ல, உங்கள் நெஞ்சில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு நிகழ்வு. முதலிலே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதிலே தான் அவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்திலே, அதற்கு பிறகு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எம்இ
கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில எம்இ அவர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்ல படித்து முடித்திருக்கிறார். ISROவில் 1984 இணைந்திருக்கிறார். அதிலே since then she had immense contribution to various satellites. செயற்கைக்கோள் ISROவிலே செயற்கைக்கோள் சேட்டலைட்ஸ் என்ற பிரிவு இருக்கிறது அல்லவா, அதில் எண்ணற்ற பங்களிப்பை செய்தார். அவரே அந்த பங்களிப்பை சொல்ல வேண்டும் என்று இந்த மேடையிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இவர் எப்படி அந்த ஆர்வம் இவருக்கு எப்படி வந்தது? அரியலூர் பகுதியிலே பிறந்தவர் தான். அவர் ஒன்னும் சென்னையிலே பிறந்தவர் அல்ல, IITயிலே படித்தவர் அல்ல, அரியலூர் பகுதியிலே பிறந்தவர் தான். ஆனால் அப்படி பிறந்த அவர் எப்படி இந்த அளவுக்கு வந்தார் என்பதை அவரே அவர் சொல்ல வேண்டும். ரிசார்ட் என்று சொல்லக்கூடிய ரேடார் இமேஜிங் சேட்டலைட் அதனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டராக விளங்கியவர், மிகப்பெரிய சாதனை செய்தவர். எல்லாவற்றையும் விட இப்போ ISRO மெரிட் அவார்டு 2011 இவருக்கு தான் ISRO மெரிட் அவார்டு கிடைத்திருக்கிறது. அதே போல 2012ஆம் ஆண்டு ISRO டீம் எக்ஸலன்ஸ் அவார்டு இவருக்கு கிடைத்திருக்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு 2018 இவருக்கே கிடைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட தமிழ்நாடு அரசாங்கம் APJ அப்துல் கலாம் என்ற ஒரு தமிழ் விஞ்ஞானியின் பெயரில் ஆண்டுதோறும் ஒரு சிறந்த விஞ்ஞானிக்கு, மூத்த விஞ்ஞானிக்கு, சாதனை படைத்த விஞ்ஞானிக்கு விருது வழங்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் பெயரில் விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு செய்த போது அந்த முதல் விருதை பெற்ற பெருமை இந்த விஞ்ஞானியை சார். டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான விருதை பெற்றிருக்கிற அந்த விஞ்ஞானி இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. மக்கள் சிந்தனை பேரவை இது போன்ற நூற்றுக்கணக்கான அறிவியலாளர்களை மாணவ செல்வங்களிடத்திலே அறிமுகம் செய்திருக்கிறது. 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கை வரலாற்றை சாமிநாத சர்மா எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூலை அச்சடித்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கியது மக்கள் சிந்தனை பேரவை. ஆகவே அறிவியல் சார்ந்த பணியை மேற்கொள்வது ஒரு கடமையாக கருதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேறொன்றும் இல்லை. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் அறிவியலாளர்கள் உருவாக வேண்டும். தமிழர்கள் உலகம் போற்றுகிற அறிவியலாளர்களாக உருவாக வேண்டும். மாணவர்களே, இந்த இடத்தில் நான் ஒரு அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன். மிக விரைவில் உலக புகழ் மிக்க 100 அறிவியலாளர்களுடைய நூல்கள் வெளிவர இருக்கின்றன. வாழ்க்கை வரலாற்று நூல்கள். உலகத்திலே டாப் 100 சயின்டிஸ்ட் யாரு? ஒரு 10 சயின்டிஸ்ட் பேர் நீங்க உடனே கடன்னு எல்லாருமே சொல்லிடுவீங்க. சார்லஸ் டார்வின், தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த வரிசையிலே சொல்ல போனோமா நீங்க வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐன்ஸ்டீன், நியூட்டன், கலீலியோ, கோப்பர்னிக்கஸ், அந்த காலத்து விஞ்ஞானிகளே இருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மகத்தான விஞ்ஞானி, the father of experiments என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளே இருந்து சமீபத்திலே மறைந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வரை உலக புகழ்மிக்க 100 விஞ்ஞானிகளை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த 100 விஞ்ஞானி வாழ்க்கை வரலாற்றை 80 பக்கங்களில் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். அது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் சார்பாக வெளிவர இருக்கிறது. 80 பக்கம் தான். ஆனா அது யார் எழுத சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு? யார் வேணா எழுத சொல்லலாம். ஒரு எழுத்தாளர் சொன்னோம்னா இங்கிலீஷ்ல இப்ப நெட்டை பார்த்து உடனே எழுதிடுவார், நல்லாவே எழுதுவார். ஆனா யார் எழுதுகிறார் என்றால் நல்ல சயின்டிஸ்ட் தான் எழுத சொல்றோம். renowned professors, senior professors, experienced professors, இவர்கள் மாதிரி இருப்பவர்கள் தான் அந்த வாழ்க்கை வரலாற்றை எழுத வேண்டும். இப்ப ஏறத்தாழ தயாராயிருச்சு. அதுல கலீலியோவை பற்றி 80 பக்கங்களில் மிகச்சிறந்த புத்தகத்தை சமீபத்தில் எழுதி கொடுத்தவர் டாக்டர் PK பொன்னுசாமி. நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் சார்பில் மிக விரைவில் வெளிவர இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்ததில்லை. சயின்டிஸ்டுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ்ல நட்சல்ல கொடுக்கிற மாதிரி 80 பக்கத்தில் 100 சயின்டிஸ்டுடைய வாழ்க்கை வரலாறு. இதுல ஜப்பான்ல இருந்து 5 பேர் எழுதுறாங்க. ஜப்பான்ல இருக்கிற தமிழர்கள் இங்கிருந்து போய் அங்க சயின்டிஸ்டா இருக்கிற 5 பேர், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு 4 பேர், கனடாவில் இருக்கிற 3 பேர், இவங்களுக்கு எல்லாம் நாங்க அந்த வேலையை கொடுத்திருக்கோம். அவங்க எழுதுறாங்க சயின்டிஸ்ட். சில பேர் இங்கிலீஷ்ல எழுதி தமிழ்ல மொழிபெயர்த்து அதை நல்ல தமிழ் தெரிஞ்ச ஆசிரியர்கிட்ட கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தி செழுமைப்படுத்தி நல்ல தமிழ்ல படிக்கிற மாதிரி வரணும்னு. நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால்
இதுவரை 100 அறிவியலாளர்கள் வாழ்க்கை வரலாறு ஒரே நேரத்தில் வெளிவந்ததில்லை. அப்படி வெளிவரப் போகிறதை நீங்கள் எதிர்காலத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய அறிவியல் அலையடிக்க வேண்டும். ஆனா அறிவியல் ஆக்கத்திற்கு மட்டும் பயன்பட வேண்டும், அழிவுக்கு பயன்படக்கூடாது. அழிவுக்கும் பயன்படுவது அறிவியல், ஆனால் அறிவுக்கு பயன்படாமல் ஆக்கத்திற்கு பயன்படுமாறு செய்வதுதான் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய பணி, மக்களுக்கான அறிவியல். ஆகவே உங்களிடமிருந்து எதிர்காலத்தில் நாங்கள் உள்ளே நுழைந்த போது சில மாணவர்கள், இந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள், கொங்கு கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் பரிசோதனைகளை செய்து காட்டினார்கள். விஞ்ஞானி இடத்திலே ரொம்ப ஆர்வமாக அவர்கள் இருவரும் பார்த்தார்கள். ரொம்ப அருமையாக மாணவர்கள் செய்திருப்பதாக அவர்கள் மகிழ்ந்தார்கள். இன்னும் சயின்ஸ் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் மிக சிறப்பாக செயல்படுவதாக உணர்ந்தோம். அறிவியலின்பால் இந்த மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கு இந்த கல்லூரி பெரும் முயற்சியை மேற்கொள்வதாக உணர்ந்தோம். ஆகவே இந்த கல்லூரியில் இருந்தும் எதிர்காலத்தில் அறிவியலாளர்கள் வர வேண்டும். நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் டாக்டர் வாசுதேவன் அவர்கள், அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை முதல் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா பெரிய மனதோடு மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக நடைபெறுகிற நிகழ்வில் அதே சமயத்தில் இந்த கல்லூரியும் இணைந்து நாம் சிறப்பாக செய்யலாம் என்ற கருத்தை அவர் தொலைபேசியில் சொன்ன போது மகிழ்வோடு வரவேற்றார். தாளாளர் அவர்களோடு இணைந்த முதல்வர் பெருமகனாரையும் நாம் நன்றியோடு பார்க்கிறோம் என்று சொல்லி, வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உரையை நீங்கள் முழுமையாக கேளுங்கள், உன்னிப்பாக கேளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் எழுதி கொடுத்தால் அதற்கான பதிலையும் அவர்கள் தேவைப்பட்டால் வழங்குவார்கள். நேரம் இருந்தால், சூழ்நிலை இருந்தால் வழங்குவார்கள். பின்னாலே இருக்கக்கூடிய அந்த பதாகையில் சர் சி.வி. ராமனுடைய படம் ஒரு பக்கமும், இன்றைய சிறப்பு விருந்தினருடைய படம் இன்னொரு பக்கமும் அச்சிடப்பட்டிருக்கிறது. தேசிய அறிவியல் தினத்தில் சர் சி.வி. ராமனுடைய படம் எதற்காக அச்சிடப்படுகிறது என்றால், அவரது பிறந்த நாளை அல்லது அவரது இறந்த நாளை இந்திய அரசாங்கம் தேசிய அறிவியல் தினமாக அறிவிக்கவில்லை. மாறாக அவரது கண்டுபிடிப்பு, முதல் கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்பு வெற்றி பெற்ற நாள் இருக்கிறது அல்லவா, அந்த வெற்றி பெற்ற நாள் தான் இந்த பிப்ரவரி 28. அப்போ ஒரு கண்டுபிடிப்பு வெற்றி பெற்ற நாளை தேசிய அறிவியல் தினமாக நோபல் பரிசு பெற்ற பிறகு, இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்த பிறகு, அதற்கு மூல காரணமாக இருந்த அந்த கண்டுபிடிப்பு வெற்றி பெற்ற நாளை பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு பெருமை ஒரு சர் சி.வி. ராமன் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழர்களுக்கும் பெருமை, இந்தியர்களுக்கும் பெருமை. ஒரே நோபல் பரிசு அறிவியலுக்கு. அதற்கு பின் ஏன் இந்தியாவை சேர்ந்த அறிவியலாளர் நோபல் பரிசு பெறவில்லை, இனி எதிர்காலத்தில் நீங்கள் பெற வேண்டும் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டார். நான் அதற்காக இந்த இடத்திற்கு மறுபடியும் வரவில்லை. ஒரு செய்தியை பதிவு செய்வதற்காக வந்தேன். அதற்கான பின்புலமாகத்தான் இந்த 2 நிமிடங்களை செலவிட்டேன். அந்த ஒரு செய்தி என்னவென்றால், சர் சி.வி. ராமன் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில இதே போன்ற மணிமண்டபத்தில் ஒரு அழுத்தமான அற்புதமான ஒரு உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த உரை ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேல், 1.5 மணி நேரம் அளவுக்கு ஒரு பிரமாதமான அற்புதமான உரை, சர் சி.வி. ராமனது உரை. அந்த உரையை அந்த கல்லூரி மாணவராக அல்லாமல் வெளியிலிருந்து அந்த கல்லூரிக்கு சென்று அந்த முழு உரையையும் கேட்ட ஒருவர் தான் இப்போது உங்களிடத்தில் பேசியிருக்கிறார், பேராசிரியர் பொன்னுசாமி. சர் சி.வி. ராமனது உரையை, நீண்ட உரையை சென்ட் ஜோசப் கல்லூரியிலே, அதிலும் வெளியிலிருந்து சென்று கேட்டிருக்கிறார் என்றால், நீங்கள் இந்த கல்லூரி மாணவர்கள் 2 அறிவியலாளர் உரையை கேட்கிற அருமையான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். அவர் தனது உரையில் அதை குறிப்பிடவில்லை, ஆனால் நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் நாள் ஆக ஆகத்தான் அதுக்கு பெருமை இருக்கும். டாக்டர் சத்யசுந்தரி இந்த ஆண்டு நடைபெற்ற கொங்கு கலையரங்கத்தில் நடைபெற்ற பாரதி விழாவில் நான் காந்தியடிகளை பார்த்திருக்கிறேன், காந்தியடிகளிடத்திலே பேசியிருக்கிறேன், 2 வார்த்தைகள் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி விடைபெற்று கீழே சென்ற பிறகு அவரை சுற்றி கொண்டார்கள் பல பேர். காந்தியடிகளை பார்த்தவர், காந்தியடிகளை சந்தித்தவர், காந்தியடியை பேசியவர். அவருக்கும் 90 வயது. அது மாதிரி இன்றைய அறிவியல் தினத்தில் மூல நாயகனாக விளங்குகிற, அந்த அறிவியல் கண்டுபிடிப்பின் மூலமாக நோபல் பரிசை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த
சர் சி வி ராமனுடைய உரையை கேட்ட ஒரு மாபெரும் விஞ்ஞானி, பின்னால் விஞ்ஞானியாக உயர்ந்து 86வது வயதில் உங்களிடத்தில் உரை நிகழ்த்தி இருக்கிறார் என்ற கருத்தை மட்டும் பதிவு செய்கின்றேன். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேல் நான் இந்த பேச்சுத்துறையில் தொடர்ந்து இடையறாமல் பயணித்துக் கொண்டிருப்பவன். சொற்பொழிவு துறையில், அதிலும் தமிழ் இலக்கிய துறையில். இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன், இனி வரும் காலகட்டங்களில் இந்த மாதிரி சொற்பொழிவுகள் தான் அவசியப்படுகிறது. இதுதான் சொற்பொழிவு. ஏதோ போகிற போக்கில் நான் இதை சொல்லவில்லை. நான் ஆழமாக அவரது உரையை கேட்ட பிறகுதான் நான் இந்த இடத்திலே அந்த கருத்தை பதிவு செய்கிறேன். ஒரு அறிவியலாளர் இந்த அளவுக்கு பேசுவது ரொம்ப சிரமம், அரிது. ஏன்னா சயின்டிஸ்டுங்கிறவங்க அவங்க வேற ஒரு உலகத்தில் இருப்பார்கள். அவங்க உலகமே வேற. அதில் 37 ஆண்டுகள் ISROல பணியாற்றியவர். அதிலும் 6 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அழைக்கப்பட்ட போது அவரால் விரும்பியும் வர இயலவில்லை. ஏனென்றால் அனுமதி பெற்று வர வேண்டும். அவ்வளவு விளையாட்டான விஷயம் அல்ல. உடனே கூப்பிடுறாங்க நான் போறேன் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அழைத்தாலும் இவர் விரும்பினாலும் உரிய அனுமதி கிடைக்க வேண்டும். ஆகவே அத்தகைய முறையிலே நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், இவர் ஒரு பாரதி கண்ட புதுமை பெண். நம்மை போன்ற சாதாரண குடும்பத்திலே இருந்து அவர் வந்திருக்கின்றார் என்பதுதான் சிறப்பு. சாதாரண குடும்பம் என்று நான் சொன்னால் சாப்பாட்டுக்கு இல்லாத குடும்பம் என்ற அர்த்தம் அல்ல. சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்கிறது, நல்ல சாப்பாடே நல்ல உணவே சாப்பிடலாம். ஆனால் அவர் ஒன்று குறிப்பிட்டார் பாருங்கள், நான் என்ன படிக்கிறேன், நான் என்ன எலெக்டிவ்ஸ் எடுத்திருக்கிறேன் என்பது என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது என்றால் அதற்கு பெயர் என்ன? கல்வியில் சாதாரண குடும்பம். பொருளாதாரத்தில் பிரம்மாண்டமாக இருக்கிற குடும்பம் கூட கல்வியில் சாதாரண குடும்பமாக இருக்கலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், அறிவியலை உங்களுக்கு எளிய முறையிலே புரிகின்றார் போல அவர் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இந்த தலைமுறை மாணவர்களுக்கு புரிகின்றார் போல அவர் பேசியிருக்கிறார். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அவருக்கு டியூட்டி முடிஞ்சதுன்னா, பேங்க் எம்ப்ளாயியா இருக்கலாம், அல்லது காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம், அல்லது வழக்கறிஞராக கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 4 மணிக்கு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பிஎட் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், அவங்க ஒரு கெஸ்டாக வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டாக 4 மணிக்கு எனக்கு காலேஜ் முடியும், 3:30 மணிக்கு எனக்கு அந்த மூடு வந்துடும், 3:45 பையெடுத்து ரெடியாக வச்சிருவேன், 4க்கு 5 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி கால் துடிக்கும், 4 மணி ஆயிட்டே எட்டி குதிச்சிருவேன். இது 4 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் உண்மையாகவே சொன்னது. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நேரம் போக அதுக்கப்புறம் வேலை செய்யறோம், அதுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது, ஓடி ஓவர் டைம் டபுள் வேஜ் அதெல்லாம் கிடையாது, சிங்கிள் வேஜே கிடையாது, அப்புறம் டபுள் வேஜ் என்ன, நேரம் போனதே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்க வேலை செஞ்சுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் வேலை செய்வோம், அதுக்கப்புறம் வேலை செய்வோம். அந்த மாதிரி வேலை செய்பவர்கள் தான் வெற்றியாளர்கள், இல்லைன்னா மற்றவங்க சராசரி. அது மாதிரி இன்னொரு சம்பளம் இருக்கட்டுங்க ஒரு பக்கம் அப்படின்னு இடையில சொன்ன, சம்பளம் இருக்கட்டும், சம்பளத்துக்காக தான் வேலை செய்யணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா சம்பளம் மட்டுமே அல்ல, சம்பளத்திற்கு மேலும் இருக்கிறது விஷயம். சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்பவன் சராசரி மனிதன், சமூகத்திற்கு வேலை செய்பவன் தான் சாதனையாளர். இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு டைனமிக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன கூட கேட்கிறாங்க, அதே உடனே ரிசல்ட் கிடைச்சாது, எதுலையும் உடனே ரிசல்ட் கிடைச்சாது. 2வது கடைசியா சொல்லி முடிச்சாங்க பாருங்க, எனக்கு கேரியர் விஷயத்திலேயோ என் வாழ்க்கையிலேயோ எல்லா விஷயத்திலையும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது யாருங்க பதிவு செய்யறா? கோடீஸ்வரன் போய் கேட்டாலும் இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் தொழில் டல்லா இருக்கு, 4000 கோடி தான் இந்த தடவை வந்திருக்கு, நான் எதிர்பார்த்தது 5000 கோடி, ரொம்ப சோகமா இருக்கான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன்.
இன்னொன்னு என்ன சொல்றாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் சின்ன வயசுலயே ஒரு 4-5 பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், நான் இப்ப எனக்கு தெரியாது, நான் படிக்கிற போது நான் படிக்கவே இல்லைம்பா. அவனை நம்பி நாம படிக்காம விட்டோம்னா அவ்வளவுதான். அவர் ராத்திரி பகலா படிச்சுட்டு நாம இது படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 2 நாளா வேற ஒரு வேலை வந்தா படிக்கவே இல்லை, இன்னைக்கு என்ன எழுத போறேனே தெரியலையுமா. அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இவங்களும் படிச்சுட்டு 4-5 பேர்த்து படிக்க வச்சது மட்டும் இல்ல, ஒரு வரி சொன்னாங்க, ஏதோ அவங்கள பத்தி சொன்னதாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அடக்கி சொல்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு கிளாஸ் ரூமே வந்துருச்சான். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேர் 60 பேர் உட்கார்ந்து அவங்க வயசுள்ள இவங்களே, அப்பதான் அந்த ஆளுமை வெளிப்படுகிறது. அந்த சிறு வயதிலேயே இவங்க ஆளுமை வெளிப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, என்டையர் இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ். ஒட்டுமொத்த ஐஎஸ்ஆர் வெற்றி பெறுகிறது என்றால் இந்தியாவே பங்களிப்பு செலுத்துகிறது என்ற அர்த்தம்னு சொன்னார். என்டையர் இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ். அதே மாதிரி ஒரு வெற்றி நீங்க பார்த்து கை தட்டுறீங்க, அந்த சேட்டலைட் தான் இவங்க சப்ஜெக்ட். இவங்க ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்தது அத்தனையுமே சேட்டலைட், எக்ஸ்பர்ட்டா சேட்டலைட்ல தான். அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கினது அதுல தான். அப்ப நீங்க மேல போறப்ப கை தட்டுறீங்க, சந்தோஷம். ஆனா அது மேல போறதுக்காக எடுத்த உழைப்பு இருக்கே, அது எப்பேற்பட்ட உழைப்பு, எவ்வளவு கால உழைப்பு. நான் எண்ணி பார்க்கிறேன், சாதாரண விஷயம் அல்ல. எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் மட்டும்தான் இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்க முடியும். இன்னும் பாருங்க, அவங்க ரிட்டையர் ஆகி 4-5 வருஷம் ஆச்சு, இன்னும் உற்சாகம், இன்னும் உத்வேகம். நாம தான் ரிட்டையர் ஆயாச்சப்பா, நம்ம நீ என்ன இருக்கு, நீ என்ன பெரிய பத்மஸ்ரீ விருது, பாரத ரத்னா விருதா கொடுக்க போறாங்க, முடிஞ்சு போச்சு, அப்துல் கலாம் விருதே வாங்கிட்டோம், நீ பேசாம இருக்கலாம் என்று நினைக்காமல், அன்னைக்கு எப்படி 5 பேர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு, தன் வயது உள்ள மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அது போல இந்த அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு தன் அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்று கருதி இருக்கிறாரே, அதுதான் இவரது தனித்துவம். இன்னைக்கு அவங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில ஒரு நாட்டுப்பற்று, சமுதாய உணர்ச்சி, எல்லாத்த விட எங்க அப்பா அம்மா தான் மூல காரணம் என்று சொன்னார்களே, இந்த செய்தியே போதும். ஒன் மெசேஜ் இந்த கூட்டத்துக்கு. நான் எங்க அப்பா டாக்டரேட்டா, பிஹெச்டியா, சயின்ஸ்ல பெரும் புலவரா, அவர் சயின்ஸ்ல வழிகாட்டினாரா? இல்ல. ஆனா அடிப்படையில படிப்பா, நீ நல்லா படி, சந்தோஷமா இரு, படிப்பு என்று சொல்லி என்னை வளர்த்தார்கள் அல்லவா. ஆகவே அந்த அப்பா அம்மா தான் முதல். அப்பா அம்மாவை பற்றியான ஒரு மரியாதை, நாடு பற்றியான ஒரு மரியாதை, மக்கள் பற்றியான ஒரு மரியாதை என்ற அந்த நல்ல பண்பையும். இன்னொரு எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், நீ எவ்வளவு பிரில்லியண்டா வேணாரு, நீ இந்தியாலே மிகப்பெரிய அறிஞனா சான்றோனா கூட இரு, ஆனால் அணுகுமுறை அன்பானதாகவும் பண்பானதாகவும் இருந்தால் மட்டும்தான் நீ மனிதன். நான் பெரிய எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கறதுக்காக எப்படி வேணாலும் நடந்துக்க முடியாது. ஆனால் அன்பாக இருக்க வேண்டும், அணுகுமுறை நன்றதா சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே. உள்ளபடியே இன்றைய நிகழ்ச்சி ஒரு புதிய இந்தியாவை படைப்பதற்கு, ஒரு புதிய தமிழகத்தை படைப்பதற்கு நாம் உறுதியேற்க வேண்டிய நிகழ்ச்சி. அதுக்கு இருவரும் அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கான முறையிலே மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள். நான் காலை போன் பண்ண போது இவங்களை பெங்களூர்ல இருந்து போன் பண்ணி, இந்த தடவை எப்படியாவது நான் ஒரு 4-5 பேர் சயின்டிஸ்டுக்கு இதுக்கு முன்னாடியே போன் பண்ணேன், எப்படியாவது இந்த தடவை அவங்க பிக்ஸ் பண்ணிடுறாங்க, எனக்கு அறிமுகம் இல்லை, அவங்கள நான் பார்த்ததும் இல்லை, அவங்க சாதனையில் படிச்சிருக்கேனே தவிர அவங்கள நான் பார்த்ததில்லை, நேரடியா சந்திச்சதில்லை. ஏற்கனவே ஒரு முறை போய் நேரடியா பார்த்துட்டு வந்தேன்னா அதுவும் இல்லை. அப்போ நான் போன்ல தான், இமெயில தான் கூப்பிட்டோம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த தடவையும் கூப்பிட்டு அவங்க மறுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஆகவே வேற 2-3 சயின்டிஸ்ட் சொல்லி எப்படியாவது தெரிஞ்சவங்க யாரு அவங்களுக்கு இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம். ஆனா கடைசியில யாருமே அவங்களுக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி கடைசியில் அவங்க போன் நம்பராவது அனுப்புங்க என்று சொல்லி ஒரு இனிய நண்பரிடத்திலே போன் நம்பர் கேட்டு அவங்க போன் நம்பர் எனக்கு வந்த பிறகு அவரிடத்திலே தொலைபேசியில பேசினேன். யாரும் சொல்வதற்கு முன்பு நான் கேட்டவுடன் அவர் ஒப்புக்கொண்டார். அதற்காக நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். வந்தது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல செய்தி, எங்க அப்பா அம்மா பத்தி சொன்னாங்க. இப்போ அவர் கணவர் தான் மிஸ்டர் வாசுதேவன், அவர் கூட வந்தார் மட்டுமல்ல, அவர் தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுல இருந்து அத்தனையும் பண்ணி. என்ன வேலைன்னு கேட்டார் மிஸ்டர் நம்முடைய பேராசிரியர் பொன்னுசாமி, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. யார்கிட்ட? அவர் கணவர்கிட்ட.
உள்ள அந்த அரங்கத்துக்குள்ள நுழையிற போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க இப்ப அப்படின்னாரு. அம்மாவோட இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நான் கூட பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு அதுக்கே ஒரு நல்ல மனசு வரும் இல்லையா? ஒரு என்னதான் சயின்டிஸ்ட் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அந்த பாரதி அந்த பெரியார் இந்த மாதிரி சிந்தனை மனசுக்குள்ள அது கொஞ்சமாவது இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி தன்னுடைய மனைவி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிற போது அவரும் பிஎஸ்சி அக்ரி அதுக்கப்புறம் எம்எஸ்சி அக்ரி படிச்சு அறிவியல் அடித்தளமோட இருந்து அப்ப விஜயா பேங்க் என்று சொல்லக்கூடிய வங்கியில ரீஜனல் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆனவர். ஆக இருந்தாலும் அவர் உடனே இதுக்கான முறையில அம்மாவை அழைத்து வருவதில் கூட இருக்கிறது, உற்சாகப்படுத்துறது, பாருங்க முன்வரிசையிலிருந்து பேச்சை கேட்கறது. எத்தனை பேச்சு கேட்டிருப்பாரு அவரு. இவர் பேச்சை கேட்கறது, அவர் பேச்சு இவங்க கேட்கறது. ஆகவே ரொம்ப ஒரு முன்மாதிரியான தம்பதியராக அவங்க இருக்கிறார்கள். எல்லாரும் சார்பாக இப்ப நன்றி நவழல் என்ற ஒன்று இருக்கிறது, நம்முடைய பேராசிரியர் இருக்கிறார் என்றாலும் ஒரு நல்ல உரை இப்போது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த உரை ஒரு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். எதிர்காலத்தில் இந்த அவையிலே பங்கேற்றவர்கள் எப்படி நாம பெருமையா சர் சி வி ராமனின் உரை கேட்டவர் என்று உரை நிகழ்த்தினார் அல்லவா, சயின்டிஸ்டா தன்னை உயர்த்து கொண்டு, அது போல இன்று 2 பெருமக்களுடைய உரை கேட்ட நீங்கள் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த அறிவியலாளர்களாக உயர்ந்து இந்த சமூகத்திற்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி, மக்கள் சிந்தனை பேரவின் வெற்றி என்று சொல்லி, ஆகவே இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வதற்கு இந்த கொங்கு கலை அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த இந்த அறிவியல் துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் பெரும் உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய இந்த கொங்கு கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எந்தெந்த அளவுக்கு நேரடியாக மறைமுகமாக உழைத்திருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி இந்த அளவோடு என் அறிமுக உரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.